श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यस्य नमो वाकमदीमहे वृणीमहे तत्प्राध्यो दम्पती जगताहम्पति ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे वेदान्तगुरुमुखार्जितवागीशपदारविन्दमधुपालिं श्रीब्रह्मतन्त्रकलजिन्मणिमालां वन्दिशीयसुमहार्गाम् लक्ष्मीपतेर्यतिपतेश्च दयैकदाम्नोः योऽसौ पुरा समजनिष्ठजगद्धितार्थं भ्राक्यं प्रकाशयतु परमं रहस्यं संवादये सह शरणागतिमन्त्रसारः சிவபதியானம் பகவானிடம் பெரிய பிராட்டி பெரிய பெருமாள் நம்பெருமாள் ஆன ரங்கநாதர் முன்னே ஸ்ரீ பாஷ்யக்காரர் அருளி செய்த கத்தியத்ரயம். அதுல ஸ்ரீரங்க கத்தியம் பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். இது சின்ன கத்தியம், மித கத்தியம் அப்படின்னு. சரணாகதி கத்தியம் வைகுண்ட கத்தியத்தோட சின்னதா இருந்தாலும் சாரமாக இருக்கும். அந்த ஸ்ரீரங்க கத்தியத்துல முதல்ல எடுத்த உன்ன பலனை சொல்லி அதுக்கப்புறம் உபாயம் பகவானை எப்படி பிரார்த்திக்கிறது அப்படின்றது வரைக்கும் போன வாரம் பார்த்தோம். அதெல்லாம் போன வாரம் பார்த்துன்னு வந்தோம். இப்போ பலன் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாத அதே சரணாகதி கத்தியத்துல சொன்னது சாரமாக சொன்னாலும் இன்னும் முக்கியமாக சரணாகதியினுடைய அங்கங்களையும் பூர்த்தியாக சொல்ற மாதிரியாக இருக்கு. விஸ்வாசபூர்வகம் பகவந்தம் நித்திய கிங்கரதாம் பிரார்த்தையே அப்படின்னு பிரார்த்தனை பண்றது, விஸ்வாசம், மகா விஸ்வாசம், இதெல்லாம் எடுத்துக்காட்டுறது சரணாகதியினுடைய அங்கங்கள். அதெல்லாமும் இதுல விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 3 ஸ்லோகங்கள். அது சொல்லும் பொழுது இதிகாச கிரமமாக, இதிகாசத்துல வரக்கூடிய ஸ்லோகம், அதனுடைய அர்த்தம் அதே கிரமமாக ஸ்ரீ பாஷ்யக்காரரும் இங்க 3 ஸ்லோகத்தை அருளி செய்கிறார். அந்த 3 ஸ்லோகம் மூலமாக பகவானை பிரார்த்திக்கிறார். இது சுவாமி தேசிகன் இந்த 3 ஸ்லோகம் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சுகம் பிரதிபாத்திய அர்த்ததாம். அதுல முதல் 2 ஸ்லோகமாக இருக்கும். 3வது கத்தியம். முதல்ல பார்த்தது கத்தியம் இல்லையா, கத்தியம் பத்தியம் அப்படின்னு. அதுல 2 பத்தியமாக சொன்னா அது இன்னும் சுகமாக இருக்கு சொல்றதுக்கு அப்படின்றதுக்காட்டிலும் பிரார்த்தனை பண்ற மாதிரி இதுக்கு முன்னாடி சொன்னதையே இன்னும் விசேஷமாக அனுபவிச்சு ஸ்தோத்திரமாக 2 ஸ்லோகங்கள் அருளி செய்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சின்ன கத்தியமாக சொல்றேன். அதுல இல்லை அப்படின்னா 3த்திலையுமே பிரார்த்திக்கிறேன், பகவான் நீயே தான் எனக்கு கதி அப்படின்னு பிரார்த்திக்கக்கூடியதான ஸ்லோகங்கள். அதுல முதல்து தவானுபூதி சம்பூத பிரீத்திகாரித தாசதாம் தேஹிமே கிருபயா நாதா நஜானே கதிமன்யதா அப்படின்னு, தேஹிமே கிருபயா நாதா, ஹே நாதா பகவானே, முதல்ல எனக்கு என்ன அனுபவம், உம்முடைய அனுபவம். தவானுபூதி, தவன உம்முடைய அனுபவத்தை எனக்கு முதல்ல கொடுக்கணும். அப்ப பகவத் அனுபவம் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் பிரீத்தியோட இருக்கணும். பகவானுடைய எப்பயுமே இந்த அனுபவத்தை விடாம இருக்கிறதுக்காக பிரீத்திகாரிதா தாசத்தாம் அப்படின்னு, அந்த பிரீத்தியோட கைங்கரியம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஏதோ சம்பளத்துக்காக நான் வேலை பண்றேன் அப்படின்னு இல்லாம புடிச்சு பிரீத்தியோட இதுதான் என்னுடைய ஸ்வரூபம்னு தெரிஞ்சு பகவானுக்கு கைங்கரியம் பண்றது அப்படின்னு இருக்கு இல்லையா, பிரீத்திகாரிதா. அதுக்கப்புறம் அதுவே தாசத்துவம் அப்படின்னு, இதுதான் என்னுடைய தாசத்துவம்னு அவனுக்கு எப்பயுமே அடிபணிந்து எப்போதும் சர்வவித கைங்கரியங்களும் பண்ணிட்டு இருக்கணும், எல்லா விதமான கைங்கரியமும் பண்ணணும் அப்படின்னு. தேஹிமே கிருபையா நாதா, நீர்தான் எனக்கு தேஹி கொடுக்கணும் அப்படின்னு. ஹே நாதனே, உம்முடைய அனுபவமாகட்டும், அது அப்படியே அந்த அனுபவம் பூர்வகமாக பிரீத்தியோட உமக்கு தாசனாக இருந்து எப்போதுமே கைங்கரியம் பண்ணக்கூடியதான அப்பேற்பட்ட இத எனக்கு நீர் கொடுக்கணும். தேகிமே நீர் கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன, எனக்கு என்ன யோக்கியத்தை அப்படின்னா, என் யோக்கியத்தை எல்லாம் இருக்கட்டும், எனக்கு எதுவும் இல்லை, ஆனா நீர் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, நீர்தான் கிருப்பையா நாத், கிருப்பை, கிருப்பைக்கெல்லாம் கிருப்ப பண்றவராச்சே, பரம கிருப்பாளுவாச்சே. அப்பேற்பட்டது நாள் தானே உம்மகிட்ட வரேன். இப்போ தயையே இல்லாதவர்கிட்ட போய் எனக்கு கருணை பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீரோ கிருப்பை, கிருப்பையா அதுலயே இருக்கிறதுனால நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு. நஜானே கதிமன்யதா அப்படின்னு வேற என்ன வழி இருக்கு, நஜானே நான் வேற எங்க போறது, வேற யாரு இருக்கா எனக்கு, நீர்தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு
எப்படி சுவாமி தேசிகன் நமக்கு தொய் ரக்ஷதி ரக்ஷகைக்கு மன்யைஹி தொய்ச்சா ரக்ஷதி ரக்ஷகைக்கு மன்யைஹி இத்திரிச்சதி ஸ்ரீயாமி நித்யம் ஹரே வேகவதி ததாஸ்ரயம் துவாம் அப்படின்ற ஸ்லோகத்துல சொன்னேரோ, ஒய் ரக்ஷதி நீர் ரட்சிக்கணும்னு நினைச்சிட்டா எனக்கு வேற யாரும் தேவையில்லை, வேற யார்கிட்ட போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மத்தவாளையே சிருஷ்டிச்சதே நீர் தான், நீரே என்ன ரட்சிச்சுட்டேர் அப்படின்னா நான் வேற யார்கிட்ட போக வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனா ஒருவேளை நீரே என்ன நிராகரிச்சுட்டேர் அப்படின்னா நானும் வேற யார்கிட்ட போயும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவளுக்கே உம்மனாலதான சக்தி, நீர்தானே அவளுக்கே அந்தர்யாமியா, வேற எந்த தேவத்தை கிட்ட நான் போறது? நீரே ரட்சிக்க மாட்டேன்னா அவளாலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா நீர் அப்படி சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீர் பரமகிருப்பாளு. அந்த இதுலயே அதே மாதிரி இதுலயே சுவாமி பாஷ்யக்காரரும் இது இதிகாசத்துல வரக்கூடிய ஸ்லோகம், அதை எடுத்து நமக்கு பூர்வகமாக எடுத்து காட்டுது. அது தவானுபூதி உம்முடைய அனுபவம் சம்பூத்தகா பிரீத்தி வரணும் அப்படின்னு, தாசத்துவம் வரணும் அப்படின்னு. தாச கைங்கரியம் இதுல என்ன அப்படின்னா தாசத்துவமான நிலை வர்ணம் அப்படின்னு கிடையாது. நமக்கு நம்மளுடைய ஆத்மஸ்வரூபமே தாசத்துவம் தான். அதனால இங்க எனக்கு நான் உம்முடைய தாசனாக இருக்கணும் அப்படின்றத விட அது கைங்கரியம் பண்ணணும், என்னுடைய ஆத்மா அந்த அந்த நிலையை கூடு அப்படின்னு இவர் கேட்கல. எலிஜிபிளா நான் தாசத்துவம்னா என்னுடைய ஆத்மஸ்வரூபமே தாசத்துவம் தான், பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றது தான். ஆனா அதை புரிஞ்சிக்காம இருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னா இந்த இந்திரியங்கள்லாம் ஏதேதோ ஆசையில கொண்டு போய் விட்டுறது. அது இல்லாம என்னன்னா நீரே தான் எனக்கு கதி, நீரே உமக்கே கைங்கரியம் பண்றதுதான் எனக்கு பரம புருஷார்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த அனுபவத்தோட உமக்கு தாச கைங்கரியங்கள் பண்ணணும் அப்படின்னு. தேகிமே கிருப்பையா அப்படின்னு நான் வேற தேகிமே கிருப்பையா நாதா வேற பலனை நான் கேட்கல. தர்மார்த்த காம மோட்சம் அதுல புருஷார்த்தம் எது அப்படின்னா நம்ம ஆச்சாரியர்கள் சொல்றது மோட்சம். தர்மம் அர்த்தம் காமம் அப்படின்றதெல்லாம் கூடவே எப்பயுமே நிலையாக இருக்க போறது இல்லை அப்படின்னு, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் இருந்து நல்ல புண்ணியத்துக்காக நம்ம அதை சேர்த்து வச்சுக்கிறோம் அப்படின்னா பரவாயில்ல. தனமாக இருந்தாலும் பெருமாள் கைங்கரியத்துக்கு பாகவதாளுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு அப்படின்னா அந்த இது பரவாயில்ல. அப்போ தர்மம் அர்த்தம் ஆசையும் அப்புறம் காமம் அப்படின்றதும் பகவானுக்கே கைங்கரியம் பண்ணணும் என்ற ஆசையும் அப்படி இருந்தா பரவாயில்ல அப்படின்னு. ஆனா வேற எந்த பலனும் நான் கேட்கல, வேற யாருக்கிட்டையும் கேட்கல. அதனால தேகிமே கிருப்பையானாதா அப்படின்னா ரெண்டு அர்த்தம் சுவாமி தேசிகன் எடுக்கிறார். வேற ஒருத்தர் கிட்ட நான் போய் கேட்கல, வேற வேற பலனும் நான் உங்ககிட்ட கேட்கல, உமக்கு எப்பயுமே தாசனாக இருக்கணும் அப்படின்னு பிரீத்தியோட பகவத் அனுபவத்தோட இருக்கணும் அப்படின்றது தான் எனக்கு. அது நீர் கிருப்பாளு, எனக்கு யோக்கியத்தை இல்லைன்னு சொல்லியாச்சு. அதனால தேகிமே கிருப்பையானாதா நஜானே கதி மன்யதா அப்படின்னு எனக்கு வேற யாரும் இல்லை அப்படின்னு, உம்மை தவிர எனக்கு இதை கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, நீர்தான் இதை கொடுக்கணும் அப்படிங்கிறது. நாதா அப்படின்னு பிரார்த்திக்கும் பொழுது நாதன் அப்படின்னா ரெண்டு அர்த்தங்கள் சுவாமி தேசிகன் நமக்கு இங்க எடுத்துக்காட்டு. ஒண்ணு என்ன அப்படின்னா எப்போ நம்ம ஒருத்தனை பிரார்த்திக்கிறோமோ, நம்ம பிரார்த்தனை பண்றோமோ, யாருக்கிட்ட பிரார்த்தனை பண்றோமோ அவன் நாதன் அர்த்தம். ஏதாவது ஒரு விஷயத்திலே நம்ம ஒருத்தர்கிட்ட போய் ஒரு உதவின்னு கேட்டா அந்த உதவியை செய்து கொடுக்க போறவன் நாதன் அப்படின்னு அர்த்தம். அது ஒரு அர்த்தம். அது இல்லாம இவன் எல்லாருக்கும் நாதன் அப்படின்னு ஒரு அர்த்தமா இருக்கு. பிரார்த்திக்கிறவன் அப்படின்னு மட்டும் இல்லாத நீதான் சர்வலோகத்துக்கும் நாதன், எனக்கும் நாதன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நஜானே கதிமன்யதா அப்படின்னா வேற வேற யார்கிட்டையும் போறதுக்கு இல்லை, வேற எந்த கதியும் நான் கேட்க போறது இல்லை. மோட்சமே அப்படின்னு அது நீர்தான் கொடுக்க போறே, உம்மாலதான் கொடுக்க முடியும் அப்படின்னும் அது தெரியும். இப்படி நித்திய கைங்கரியத்தை வேற யாரால கொடுத்துட முடியும்? ஆனந்த லோகத்துல இருந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணி அனாதி காலமா இனிமேது எந்த கஷ்டமும் இல்லாத இந்த சம்சாரம் அப்படின்றதெல்லாம் இந்த கஷ்டமே இல்லாத எப்பயுமே பகவத் கைங்கரியம் பண்ணக்கூடிய அப்பேற்பட்ட மோட்சத்தை ஒருத்தர் தான் கொடுக்க முடியும், அது நீர் தான். அதனால வேற யார்கிட்டையும் நான் போகவும் முடியாது அப்படின்னு இங்க பிரார்த்தனையாக இந்த இடத்துல சொல்றேன். இதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல சர்வா வஸ்தோச்சிதா அசேஷ சேஷதைகரதிஸ்தவ பவேயம் புண்டரீகாக்ஷா துவமேவைவம் குருஷ்வமாம் அப்படின்னு இந்த இடத்துல என்ன கேட்டு நீர்தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு துவமேவைவம் குருஷ்வமாம் அப்படின்னு என்ன கேட்கிறேன்னா சர்வாவஸ்தோச்சித எந்த நிலையா இருந்தாலும் உமக்கு கைங்கரியம் பண்ணணும். பகவான் எந்த நிலையில் இருந்தாலும், அவன் பரபிரம்மமாக இருந்தாலும் இல்ல அவன்
இப்பேற்பட்ட அச்சாரூபத்துல இருந்தாலும் அந்த அச்சாரூபத்திலேயே நின்றான் அப்படின்னு பெருமாள் இருக்கார் இல்லையா? ஒவ்வொரு திருக்கோலத்துல அமர்ந்தவாறும் அப்படின்னு, கிடந்தான், இருந்தான் அப்படின்னு பகவான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இதுல இருக்கே. அப்படி எந்த விதமா இருந்தாலும் பெருமாளுக்கு நாம் கைங்கரியம் பண்ணணும். அவன் எந்த அவஸ்தையில இருந்தாலும் சரி, இல்ல நம்ம எந்த அவஸ்தையில இருந்தாலோ பகவானுக்கு தகுந்த கைங்கரியம். எப்படி ஆதிசேஷன் பண்றேரோ, நின்றான் கொடையாம், நின்றுந்தா கொடை போற இருக்கு, இருந்தான் உட்கார்ந்தா சிம்ஹாசனம் ஆயிடுறு, நடந்தா அந்த திருவடி திருப்பாதங்கள் பாதுகையாக ஆயிடுறு, அப்படி வஸ்திரமாக ஆறார் அப்படின்னு பகவானுக்கு அந்தந்த நிலையில எப்படி எப்படி கைங்கரியம் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திண்டு கைங்கரியம் பண்றேரோ, அப்பேற்பட்ட எல்லா அவஸ்தையிலையும் அதுக்கு உமக்கு தகுந்த மாதிரி நான் மாறி மாறி நம்ம கைங்கரியம் பண்ணணும். நம் பெரியோர்களிடம், அது நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே அது ஒசத்தி கைங்கரியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுதான் ஒசத்தியான கைங்கரியம் அப்படின்னு நம்ம பெரியோர்கள் சொல்ல மாட்டா. பெருமாளை தொட்டு திருவாராதனம் பண்றதுதான் பெரிய கைங்கரியம் அப்படின்னு கிடையாது. அது தெரியாததுனாலதான் இப்ப சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் அர்ச்சகால் ஆகலாமே அப்படின்னு கேட்கறான். இருந்தா கூட இப்ப நம்மளே இருந்தா கூட போய் அர்ச்சகா ஆயிட முடியுமா? முடியாது. அதுக்கான ஆகமங்கள்லாம் படிச்சு அந்தந்த கோவிலுக்கு அந்தந்த காலத்துல இருந்து பெரியோர்கள் இருக்கா, அவதான் திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கு. நம்ம போய் ரங்கநாதன் தொடரேன் அப்படின்னா முடியுமா? ஸ்ரீ பாஷ்யக்காரரே தொட்டதில்லை. ஆச்சாரிய புருஷராக இருந்தேன், ஆள வந்தார் தொட்டு கைங்கரியம் பண்ணேர்னு எங்கேயாவது இருக்கா? அன்னைக்குமே அந்த அர்ச்சகா அந்த பரம்பரையா வந்தவா தான் பண்ணிருக்கு. ஏன் அப்படின்னா அதுதான் வசத்தியான கைங்கரியமோ அப்படின்னு நமக்கு தோன்றதுனாலதான் அதை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா கைங்கரியம்னு வந்துச்சுன்னா எல்லாருமே கைங்கரியம் தான். ஆத்து வாசல்ல பெருமாள் ஏழச்சு கோலம் போடுறதுல இருந்து ஆரம்பிச்சு பந்தல் போடுறது, கோவில் தேர் வாகனங்கள் இது பண்றது, ஏழை பண்றது, பிரபந்த கைங்கரியம், வேதபாராயண கைங்கரியம், அப்படி எல்லாமே கைங்கரியம் தான். அதுல நம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் முக்கியமா பார்க்கலாம். ஸ்ரீ பாஷ்யக்காரர் நம்ம சம்பிரதாயத்திலேயே பெரிய ஆச்சாரியர் அப்படின்னா அவர் தானே. அவர் என்ன கைங்கரியம் பண்ணியிருந்தேர் அப்படின்னு பார்க்கணும். தீர்த்த கைங்கரி, தீர்த்த கைங்கரியம் அப்படின்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. அந்த கிணறு அப்படின்றது தாயாரே விரும்பினா இல்லையா அந்த இடம், அது ரொம்ப தூரம் அங்கேருந்து தீர்த்தம் எடுத்துன்னு வரணும். அதுவும் தேப்பெருமாள் சன்னதினா எத்தனை படிக்கட்டுகள் இருக்கு, மலையேறி போய் பெருமாளை சேவிக்கணும். அதுவே சின்ன மலை, அந்த இடத்துக்கு போகணும். திருமலை நம்பிகள் தீர்த்த கைங்கரியம் பண்ணார். பாபநாசத்திலேருந்து எடுத்துட்டு வரணும் தீர்த்தம். இன்னைக்கும் ஆகாச கங்கையிலேருந்து எடுத்துட்டு வர அவர் ரொம்ப தூரம் வரையறேன்ட்டு அவருக்கு வயசான காலத்துல சிரமமா இருக்குதுதான் பெருமாள் ஆகாச கங்கை பாபநாசத்துலேருந்து கொண்டு வர்றது கஷ்டம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கிட்ட ஆகாச கங்கையை ஏற்படுத்தினேர் அப்படின்னு அவருக்காகவே. அப்படிலாம் கைக்கரியம் பண்ணிருக்கா. ஆழ்வார்கள் என்ன பூந்தோட்டம் போட்டிருக்கார் பெரிய ஆழ்வாரோ, தொண்டரடிப்புடி ஆழ்வாரோ. அப்படி ஒவ்வொரு விஷயமும் பெருமாள் கைங்கரியம் தான். ஆத்து வாசல்ல பெருமாள் எழுதி தட்டு கொடுக்கறது, அப்புறம் பாகவத ஆளுக்கு அவளுக்கு கைங்கரியம் பண்றது, ததியாராதனை பண்றது, இது எல்லாமே கைங்கரியத்துல வரும், வசத்தியான கைங்கரியம். அதனால நமக்கு அந்த பாகுபாடு கிடையாததுனால சர்வாபஸ்தோச்சித்து அசேஷ சேஷ தைக்கர் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னெல்லாம் சேஷத்துவம் மொத்தமாக கைங்கரியங்கள்னு உண்டோ அத்தனையும் எல்லாத்தையும் நான் பண்ணணும் உம்முடைய இதுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு. சர்வாவஸ்தோ அப்படின்னு சொல்லி பவேயம் புண்டரீகாட்சா அப்படின்னு புண்டரீகாட்சனே அப்பேற்பட்ட எல்லா அவஸ்தையிலையும் எனக்கு கைங்கரியம் வேண்டும் அப்படின்னு நான் ஆகக்கடவேன். பவேயம் அப்படின்னா எனக்கு அப்பேற்பட்ட கைங்கரியத்தை நீர் கொடுக்கவும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். துவமேவ இவம் குருஷ்வ அப்படின்னு மாம், துவமேவ இவம் குருஷ்வ மாம் அப்படின்னு உன் கைங்கரியம்னு நீயே எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. ஏன்னா அது ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. மேல சொன்ன பாசுரத்துல என்ன சொல்றேன்னா, எனக்கு கைங்கரியத்தை நீ தேகிமே குடு அப்படின்னு கேட்கிற. இங்க சொல்லச்ச என்ன வேண்டும்னா, அப்பேற்பட்ட கைங்கரியம் அந்த இதுவாகவே நான் ஆக வேண்டும் அப்படிங்கிறேன். நான் ஆக வேண்டும் அப்படின்னா உன் கைங்கரியம் நீயே ஆக்கி கொள்ள வேண்டும். உன் கைங்கரியமாக என்னை உன்னோடையே வைத்து உன்னுடைய கைங்கரியத்துக்கே ஒரு சேஷனாக ஆக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, சாப்பிடச்ச சொல்லுவோம். ஒருத்தன் ஆக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னா தலிக பண்றான் அப்படின்றோம். அப்புறம் அவன் சாப்பிடறதுக்கு தலிக பண்ணி கொள்கிறான் அப்படின்றோம். இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் உண்டு. முதல்ல சொல்ற தலிக பண்றான்னா வேற யாரோ சாப்பிடறதுக்கு கூட தலிக பண்ணலாம். ஆனா ரெண்டாவதா சொல்றது என்ன அப்படின்னா,
தான் சாப்பிடறதுக்கு தெளிக பண்றான். அப்போ என்னுடைய கைங்கரியம்னா கைங்கரியம் எப்படி இருக்கணும்னா உமக்கு சந்தோஷமாக உமக்காக ஏற்படுத்திக்கிற மாதிரியான கைங்கரியம். அது இல்லாம இங்க துவமேவைவம் குருஷ்வமாம் அப்படின்னு என்னன்னா எல்லாம் உம்முடைய எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தை நம்ம வேண்டிக்கிறோம், எப்படி நம்ம வேண்டிக்கிறோமோ பகவானே அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. அப்ப பலன் எதிர்பார்க்காம அந்த பூர்த்தியா நீரே எனக்கு கதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான நீரே எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு இங்க ரெண்டாக எடுத்து சொல்றேன். அப்புறம் புண்டரீகாட்சா அப்படிங்கும் பொழுது புண்டரீகாட்சனே அப்படின்னு கேட்கிறேன். மேல வந்து தேகிமே கிருப்பையா நாதா அப்படின்னு சொல்றேன். புண்டரீகாட்சன் அப்படின்னா ஸ்ரீ வைகுண்ட லோகத்துக்கே புண்டரீகாட்சன் புண்டரீகம் அப்படின்னு ஒரு திருநாமம் இருக்கு. அது வந்து புன்றமாக இருக்குமாம், அதனால அதுக்கு புண்டரீகம் அப்படின்னு பேரு. அதனால வைகுண்டத்துல இந்த கைங்கரியத்தை கேட்க போறதுனால புண்டரீகாட்சன் அப்படின்னு ஒரு அர்த்தமா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா புண்டரீகாட்சனா தாமரை போல கண்கள் உடையவன் அப்படின்னு இருக்கும்பொழுது என்ன அப்படின்னா தான் குளிர்ந்து கட்டாட்சிக்கிறவன் அப்படின்னு அர்த்தமா இருக்கு. தான் ஜாயமான கட்டாட்சம், நம்ம பிறக்கும் பொழுதே நம்ம வந்து கர்ப்பவாசத்துல இருக்கும் போதே பகவான் நமக்கு கிருப்ப பண்றான். அதுதான் ஜாயமான கட்டாட்சம். அவன் எப்ப கிருப்ப பண்றானோ அதுலதானே நம்ம இப்ப இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையும் அவனுடைய கிருப்பையினாலதான். அவன் எப்ப கட்டாட்சம் பண்ணானோ அப்ப இந்த கட்டாட்சியும் அவனே பண்ணட்டுமே அப்படிங்கிற மாதிரி அதனால பிரார்த்திக்கிறேன். நீ ஏற்கனவே எனக்கு கட்டாட்சம் பண்ணவன் தானே, அது சாஸ்வதமா உன்னுடைய திருவடியில கைக்கரியம் பண்றதுக்காக இப்போ ஒரு கட்டாட்சம் அப்படின்னு அந்த கட்டாட்சத்தை சொல்றதுனால கண் குளிர்ந்து கட்டாட்சம் அப்படிங்கிறதுனால புண்டரீகாட்சா அப்படின்றதுக்காக ஒரு ஆச்சரியமான வியாக்கியானம். இதுக்கு அடுத்த ஸ்லோகம் ஏவம் பூத தத்வை யதா அப்படின்னு ஏவம் பூத தத்வை யதாத்மியவபோத ததிச்சா ரஹிதஸ்யாபி ஏதத் உச்சாரண மாத்திர வலம் பனேன அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா இப்ப இவ்வளவு கத்தியம் சொல்லியிருக்கோமே, அப்போ சில பேருக்கு சந்தேகம் வருது. இப்படி சொன்னா என்னன்னா வாயா வார்த்தையா சொல்றாளா, அனுபவிச்சு தன் ஹிருதயத்துல இருக்கிறது தான் சொல்றாளா? இப்ப நமக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னா ஒருத்தர் கிட்ட போய் நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, உம்மாலதான் சுவாமி இது நடக்கும், நீர் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும், நீர் தான் எனக்கு இப்போ 1,00,000 ரூபாய் தரணும், உம்மை போல யாராவது உண்டா, உம்ம கிட்டதான் நான் வந்திருக்கேன், எல்லாருமே உம்மை பத்தி பெருமையா சொன்னா, உம்மை பத்தி தெரிஞ்சுதான் வரேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வாயா வார்த்தையா வேலை நடக்கணும்ன்றதுக்காக சொல்றதா இல்ல மனஸ்பூர்த்தியா தான் சொல்றதா அப்படின்னா தெரியல. அது அவாவாளுக்கு ஹிருதயத்துலதான் தெரியும். அப்போ இந்த கத்தியத்தினுடைய சாரங்கள் பார்த்தா அப்பேற்பட்ட ஆச்சரியமான அனுபவங்கள் இருக்கு. பூர்த்தியான கைக்கரியம், எப்பொழுதும் கைக்கரியம், அனாதி காலமாக உமக்கே அப்படின்னு எல்லாம் பிரார்த்திக்கும் பொழுது பகவானுடைய குணங்கள் சொல்லும் பொழுதோ வாயா வார்த்தையா சரி மோட்சம் வேணும் அப்படின்றதுக்காகத்தான் இதை சொல்றேரா இல்ல மனசால சொல்றேரா அப்படின்ற சந்தேகம் வந்தா இது ஆச்சரியமா பாஷ்யக்காரர் எடுத்து காட்டுறேன். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்னா மனசாலெல்லாம் இல்ல பக்தியோட தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனா பாஷ்யக்காரர் எடுத்து காட்டும் பொழுது என்ன சொல்றார், ஏதது உச்சாரண மாத்திரா அப்படின்னா உச்சாரண மாத்திரமாக இருந்தாலும் பரமார்த்த நிஷ்டமே மனஹா, என்னுடைய மனசு என்னுடைய மனசால இதெல்லாம் அனுபவிக்கும்படி சொல்லும்படியாக நீ பண்ணணும் அப்படின்னு அதையும் துவமேவாத்யைவ காரைய அப்படின்னு பகவானையே பிரார்த்திக்கிறேன். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றா, நானும் ஸ்தோத்திரம் பண்ணேன். ஆனா மத்தவா எப்படி பண்ணான்னு தெரியாது, பக்தியோட பண்ணியிருக்கலாம். ஆனா இதெல்லாம் நீ கேட்கறது எல்லாம் மனசால சொல்றியா அப்படின்றதே வேண்டாம். நான் பிரார்த்திக்கிறது நீர் எப்படி நான் வாயா வார்த்தையா சொன்னா கூட அதுவே என் மனசுல உண்டாக்கி என் மனசாலையும் நான் அனுபவிக்கும்படி கேட்கும்படியாக நீரே எனக்கு மாத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறேன். இதுதான் ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். அது சுவாமி தேசிகன் எடுத்து வியாக்கியானம் பண்ணும் பொழுதே நான் அப்படி நினைக்கிறதுன்னா பாவம் மட்டும் வரணும்னு இல்லை, பாவம் அந்த வாயா வார்த்தையா வரணும்னு இல்லை, பாவத்திலையும் அது நமக்கு உண்டாக்கணும் அப்படின்னு பெருமாளையே பிரார்த்திக்கிறேர் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு இல்லை, இது நமக்கு அப்படின்ட்டு. அப்படின்னா பாஷ்யக்கார் இப்படி பிரார்த்திக்கிறேரே அப்படின்னா பாஷ்யக்காருக்கு ஒருவேளை ஹிருதயத்திலிருந்து அப்பேற்பட்ட பக்தி இல்லையோ அப்படின்னு நினைச்சிடாதீங்கோ. இது நமக்காகத்தான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம எல்லாம் இதை சொல்ல போறோம் இல்லையா.
அப்படி. ஏன்னா பெரியோர்கள் அப்படிதான் இருக்கா. தொண்டரெட்டிப்புடி ஆழ்வார் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, வெளி வேஷமா அவருடைய இதுவே பார்க்கலாம். தொண்டரெட்டிப்பு ஆழ்வார் அந்த துளசி தட்டோட தான் இருப்பார் அவர். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்காகவே. ஆனா அவர் என்ன சொல்றாரு, வெளி வேஷமா நான் அப்படி இருக்கேன். உள்ள என்னை பத்தி என்னன்றது பகவான் உமக்கு தானே தெரியும் அப்படிங்கிறது. பெரியவாள்லாம் வெளில இருந்து பார்க்கும்போது, ஆஹா எப்பேற்பட்ட ஆழ்வார், எப்படி எல்லாம் தாசனாக இருக்கார் அப்படின்னு. ஆனா அவ அப்படி சொல்லிக்கிறார். சுவாமி ஆளவந்தாரும் ஸ்தோத்திரத்தை சொல்லும் பொழுது இதெல்லாம் இந்த ஸ்லோகத்தெல்லாம் நீர்தான் எனக்கு பாவமாக வரா மாதிரி நீர் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற. இன்னும் ஒரு படி போனா நம்மாழ்வார் திருவிருத்தத்துல சொல்லும் பொழுது மாடுகள்லாம் சாயங்காலம் மாடு எல்லாம் மேய்ச்சிட்டு போவா. திருப்பி வரும்பொழுது உள்ளெல்லாம் நிறைய குட்டி மாடு எல்லாம் இருக்கும். அந்த மாடுக்கு அந்த இடம் வந்துடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அம்மான்னு எல்லாம் கத்த ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த குட்டி மாடு எல்லாமே கத்த ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த பெரிய மாட்டுக்கெல்லாம் என்னன்னா தன்னுடைய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம், குழந்தைய பார்க்க போறோம்ன்ற ஒரு சந்தோஷம். அந்த குழந்தைக்கும் சந்தோஷம், அம்மா வந்துட்டா கிட்ட அப்படின்னு. அந்தந்த மாடு அந்தந்த குழந்தை கிட்ட ஓடும். இப்ப இதே ஒரு கண்ணு தெரியாத ஒரு மாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாடும் அது பெரியவாளோட வந்துட்டு இருக்குன்னா, இவா கத்துறத பார்த்து அதுவும் கத்தும். ஒரு மாடு கத்துறத பார்த்து இன்னும் கத்தும். அதுக்கு தெரியாது நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோமா அப்படின்றதெல்லாம் தெரியாது. மத்தத கத்துறத பார்த்து எப்படி கத்துறதுன்னா, எல்லாரும் பகவான ஸ்தோத்திரம் பண்றா, நானும் ஸ்தோத்திரம் பண்றேன். நான் எப்படின்னா அந்த கண்ணு தெரியாத மாடு போல அப்படி. ஆனா நீர் அதை ஏத்துக்கணும் அப்படின்னு, அதை ஸ்புரிக்கணும் அப்படின்னு ஏத்துக்கிறேன். அதனால அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தின்னு சொல்லும் பொழுது என்னன்னா, அந்த இந்த இந்த இப்பேற்பட்ட கத்தியங்கள்லாம் பிற்காலத்துல எல்லாருமே அனுசந்தானம் பண்ணுவா, அவாவாளுக்குன்னு எடுத்துக்கணும். ஆனா பாஷ்யக்கார் அந்த எண்ணத்துல நம்ம சொல்றதுக்காக அப்படின்னு அவர் பண்ணல. அவருடைய அவர் தெரிஞ்சுக்கிறார். அவர் உண்மையிலேயே பகவானுடைய கிருப்பைக்கு நம்ம எப்பேற்பட்ட பக்தி பண்ணாலும் போராது அப்படின்ற அந்த அர்த்தத்துல, என்னதான் எப்பேற்பட்ட பக்தி இருந்தாலும் அவனுடைய கிருப்பைக்கு இது போராது. அதனால நீர் அந்த அனுபவத்தை குடும். வாயா வார்த்தையா சொல்றது இல்லாம என்னோட அப்பேற்பட்ட இது மனசால கொண்டு வாருன்னு சொல்றேன். ஆனா சுவாமி தேசிகன் சொல்றார், அப்படி நம்ம நேரடியா இது பாஷ்யக்காரத்துன்னு எடுத்துக்கூடாது, இது நமக்காக சொல்றேர் அப்படின்னு. இது நமக்கு சொன்னச்சூர் நிகை எம்பெருமானார் தனக்கு சொல்லவில்லை அப்படின்னு எடுத்து காட்டுறாரு அத. அப்படி அந்த இதுல இதுதான் ஆச்சரியமான எவ்வளவோ நம்ம ஸ்லோகங்கள் அனுபவிச்சிருக்கோம். அந்த எத்தனையோ ஸ்லோகங்கள், எத்தனையோ பேர் பகவான அந்தந்த அவாவாளுக்கு வந்த சம்ஸ்கிருத ஞானத்தினாலேயோ தமிழ் ஞானத்தினாலேயோ அப்பேற்பட்ட பதங்கள்லாம் போட்டு பெருமாளை விசேஷணமாக சொல்லிடுறா. ஆனா பாஷ்யக்கார் இங்க எப்படி சொல்றாரு, நானும் சொல்லிட்டேன். ஆனா அது மனசால சொன்னேனா, இல்ல நானும் ஸ்தோத்திரம் பண்றேன் பார், கம்பீரமா பண்றேன்னு சொன்னேனா அப்படின்லாம் நீ பார்க்காதையும். நான் சொன்னது என் மனசுலயும் அந்த பக்தியோட இருக்கணும் அப்படின்னு நீரே அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த அந்த ஸ்லோகம் இதை நித்தியானமாவே நம்ம சொல்ல வேண்டிய ஸ்லோகமாகவே இதுவா இருக்கு. அப்படி இந்த ஸ்லோகத்துல எடுக்கும்போது ஏவம் பூத அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, தத்துவயதா அப்படின்னு சொல்லும் பொழுது தத்துவ ஞானம் அப்படின்றது நமக்கு அடி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறது. துவபோத அப்படிங்கும்போது இச்சை. தத்துவ ஞானம் அப்படின்னா தத்துவஹித புருஷார்த்தம். தத்துவம் எது அப்படின்னு நம்ம பிரிக்கும் போது சேத்தனம் அச்சேத்தனம் அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். நம்மளுடைய சரீரம் வேறு, ஆத்மா வேறு அப்படின்னு. அப்புறம் ஆத்மாலேயே பரமாத்மா வேறு, ஜீவாத்மா வேறுன்னு பிரிச்சுக்கணும். இந்த சரீரம் சாஸ்வதம் இல்லை அப்படிங்கும் போது ஆத்மா சாஸ்வதம்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்ப ஆத்மா பகவானுக்கு பரமாத்மாவுக்கு சேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த உபாயங்கள் பண்ணணும் அப்படின்றது தத்துவஹிதம் புருஷார்த்தம் அப்படின்னு இருக்கு. புருஷார்த்தம் மோட்சம் அப்படின்னு. அப்போ இந்த ஞானமே எனக்கு இல்லை. அப்ப இந்த ஞானங்கள் இருந்தாதானே இச்சை நமக்கு வரும். அப்ப இச்சை அப்படின்னா எம்பெருமான் அவனை அடைஞ்சு அவனுக்கு கைங்கரியம் பண்றதே தான் நமக்கு புருஷார்த்தம் அப்படின்ற அந்த இச்சை, அந்த ஆசை, அப்பேற்பட்ட தத்துவ ஞானங்கள் இருந்தாதான் வரும். அதனால இதுவே இல்லை. அதனால நான் பண்ண ஸ்தோத்திரங்கள்ல இப்ப மேற்கொண்டு இத்தனை கத்தியத்துல சொன்னதெல்லாம் அப்ப வாயா வார்த்தையா வந்தது தானா அப்படின்னு நினைச்சாலும் நீர் அது பரமார்த்த நிஷ்டமே மனஹா, என்னுடைய மனசுலயும் அப்பேற்பட்ட
கைங்கரியங்கள் பண்ணணும் அப்படின்னும் அந்த தத்துவ ஞானங்களும் உண்டாக்கி எப்பயுமே கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா சரணாகதி பண்றவாளுக்கு கூட இப்ப நம்ம சொல்லலாம், மோட்சத்துக்கு போன உடனே தானே, மோட்சத்துக்கு போன உடனே அங்க நம்ம சர்வஜர்கள் ஆயிடுவோம், அங்க பகவானை பத்தி பூர்த்தியா தெரிஞ்சுப்போம், அங்க அப்பேற்பட்டவன் அப்படின்றது இங்க நமக்கு சொன்னாதான் நமக்கு தெரியும் பூர்த்தியான ஞானம் அப்படின்றது. அங்க அது நம்மளே புரிஞ்சுப்போம், பகவானுடைய பரமாத்ம ஸ்வரூபத்தை இப்ப நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அப்போ வெறும் ஆச்சாரியர்களால தான் புரிஞ்சுக்க முடியும், மோட்சத்துல சர்வஜர்களாக இருப்போம், அதனால புரிஞ்சுக்கலாம். ஆனா இங்க என்ன சொல்றாரு பாஷ்யக்காரர் அப்படின்னா, அந்த அப்பேற்பட்ட ஞானத்தை இங்கேயே குடும் அப்படின்னு. சரணாகதி தான் பண்ணிட்டேனேன்னா, சரணாகதி பண்ணிட்டாலும் இப்பவே அந்த ஞானத்தை குடும், இப்போல இருந்தே அந்த மாதிரி பகவத் கைங்கரியத்துல இருக்கணும் அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா நம்மளெல்லாம் பண்றது ஆச்சாரிய நிஷ்டை. ஆச்சாரியர் நமக்கு பண்ணி வைக்கிறார் சரணாகதிய. ஆச்சாரியர் சரணாகதி பண்ணி வைக்கும்பொழுது நமக்கு தத்துவஹித புருஷார்த்தம் தெரியலன்னாலும் பரவாயில்லை அப்படின்னு இருக்கு. ஏன்னா ஆச்சாரியர் தெரிஞ்சு நமக்கு பண்ணி வைக்கிறார் இல்லையா, அதனால நமக்கு அப்பேற்பட்டது இல்லைன்னாலும் பரவாயில்லை. பரவாயில்லைன்றது ஒரு பக்கம், அது தெரிஞ்சுக்கலன்னாலும் மோட்சம் உண்டுன்றது சத்தியம். ஆனா கூட அது அனுபவத்தோட தெரிஞ்சா இன்னும் அதிகமாக பக்தியோட இருப்போமே அப்படின்றதுக்காக அப்பேற்பட்டதெல்லாம் எனக்கு கூடும். நான் இதை எத்தனை பேரும் எத்தனையோ பேர் கத்தியத்தை சொல்றவா இருக்கா, ஆனா இத்தனை அர்த்தங்களும் விசேஷார்த்தங்களும் தெரிஞ்சுப்பாளா அப்படின்னா தெரியல. ஆனா தெரியாத சொன்னா கூட அது இதுல என்ன ஆயிடுது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்ச நாள்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2-3 விஷயம் புரிஞ்சுப்போம் அப்படின்னுவோம். அதே மாதிரி இருக்கணும்னு நினைப்போம். இந்த ஒரு பிரார்த்தனையினாலேயே என்ன ஆகும் அப்படின்னா, அதுவே நமக்கு ஒரு எண்ணமாக ஆயிடு, பகவத் கைங்கரியத்திலே ஈடுபடணும் அப்படின்றது பிரீத்தியோட நமக்கு அது தானா வந்துடும் அப்படின்றதுதான், வரணும் அப்படின்றதுதான் இங்க ஒரு வேண்டுதலாகவே ஆயிடுது. அப்படிதான் எல்லாருக்குமே இல்லையா, ஏதோ ஒரு பலனுக்காக சொல்ல ஆரம்பிப்போம் ஸ்தோத்திரங்கள், அதுவே பழக்கமாயிடுறது, அதுவே அப்புறம் பெருமாளுக்காகவே பண்ண ஆரம்பிச்சிடுறோம். நமக்காக இல்லைன்னாலும் பகவானுக்கு ஸ்தோத்திரம் பண்ணலைன்னா எனக்கு தூக்கமே வருதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு காலம் வந்துடுறது. சில பேர் தான் சொல்லுவா இல்லையா, இன்னைக்கு நான் எதுவுமே பாராயணமே பண்ணலப்பா, மனசே கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரி பண்ணாம இல்லை இல்லை அப்படி. அது அது சுவாவமாவே நமக்கு அது வந்துடுறது, சொல்ல 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 சொல்ல. அப்படி இருக்கணும் அப்படின்றது தான் அது. அது அந்த மாதிரி அந்த பெருமாளை நாம் மோட்சத்தை கேட்டோம்னு இல்லாம, அது வெறும் வாயாவார்த்தையா சொன்னோம்னு இல்லாம நம்மளுடைய ஹிருதயத்திலையும் பூர்ணமாக இருக்கணும் அப்படின்றத எடுத்துக்காட்டு. அப்படி பெருமாளே நீரே எனக்கு அதை அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது பகவான உபோதனம் பண்றது, பகவானை சொல்லி பகவானுடைய திருநாமங்களையும் அவருடைய குணத்தை சொல்லி கூப்பிடுறேன். அபார கருணாம் புதே அப்படின்னு, அபார கருணா, எப்பேற்பட்ட கருணை உள்ளவன் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். சரணாகதி பண்ணணும் அப்படின்னா அப்பேற்பட்ட நமக்கு யோக்கியத்தை இல்லை. அதனால என்ன அப்படின்னா, பெருமாளுடைய கல்யாண குணங்கள், அவனுடைய அபாரமான கருணை இருக்கிறதுனாலதான் உங்ககிட்ட இந்த சரணாகதி என்னால பண்ண முடியறது அப்படிங்கும் பொழுது அவனுடைய அந்த குணத்தை, கருணையான குணத்தை இங்க நம்ம நினைக்கணும். அனாலோசித விசேஷாசேஷ லோக சரண்யா அப்படின்னு, விசேஷமான சரணாகதி அப்படின்னு எல்லாருக்கும், அனாலோசித விசேஷ லோக சரண்யா, எல்லாருக்கும் சரண்யனாக இருக்கான் அப்படின்னு. மித்ரபாவேன சம்பிராப்தம் நித்தியஜேயம் கதஞ்சனா அப்படின்னு, தோஷோ எத்யபி, எத்தனை தோஷம் இருந்தாலும் சரணாகத்தின்னு ஒருத்தன் வந்துட்டா அவனுடைய தோஷத்தை கூட பார்க்காம தன் பக்கத்துல சேர்த்துப்பேன் அப்படின்னு ராமாவதாரத்துல சொல்றது இல்லையா. அப்போ சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே அப்படின்னு சொல்ற மாதிரி அசேஷ லோக சரண்யா, எல்லாருக்கும், ஒரு மிருகம் அப்படின்னு கூட பார்க்கல, ஒரு ராட்சசன்னு பார்க்கல, எல்லாருக்கும். பிரஹ்லாதன் யாரு, ராட்சசனுடைய குமாரன் அப்படின்னு பார்க்கல. பக்தி, அந்த பக்தி சரணாகதி யார் பண்றாளோ அவ எல்லாருக்கும் அவன் சரண்யனாக இருக்கான் அப்படின்னு. எந்த ஒரு பாகுபாடும் இல்லாத, வயசானவா சின்னவா, பெண்கள் ஆண்கள் அப்படின்னு எந்த ஒரு வித்தியாசம் இல்லாத எல்லாருக்கும், அதர்மமே பண்ணியிருந்தா கூட, சகல தோஷங்களும் பண்ணியிருந்தா கூட சரணாகத்தின்னு வந்தவாளுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு இருக்கான் அப்பேற்பட்டவன் பகவான். பிரணதார்த்திஹரா அப்படின்னு, பிரணதார்த்திஹரன் அப்படின்னா துக்கத்தை போக்கடிப்பவன் அப்படின்னு, பாபத்தை போக்கடிப்பவன் அப்படின்னு வச்சுக்கலாம். சரணாகதி பண்ணவாள, இந்த சரணாகதி யார் பண்றாலோ எத்தனையோ ஜென்மங்கள்ல பண்ண பாபங்கள் புண்ணியங்கள் எதெல்லாம் இருக்கோ அத்தனையும் போக்கிடுவான். பாபங்கள் அத்தனையும் போயிட்டு நம்மளுடைய துக்கத்தெல்லாம் போக்கி உனக்கு சரணாகதி கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்றான் இல்லையா.
அப்பேற்பட்ட பிரணதார்த்திகரா அப்படின்னு பிரணதார்த்திகர்னு தேப்பெருமாளுடைய உற்சவ பெயர் குட்டி பெருமாள் ஒருத்தர் பேர், அவர் பேர் பிரணதார்த்திகரன் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது ஆசிரித வாத்சல்யக மகோததே அப்படின்னு ஆசிரித்தர்கள் அப்படின்னா இங்க சரணாகத்தர்கள்னு வச்சுக்கணும். அவளுக்கெல்லாம் வாத்சல்யத்தோட எத்தனை தோஷம் பண்ணியிருந்தாலும் அவள் வாத்சல்யோட பார்த்து, வாத்சல்யம்னா அம்மாவுக்கு குழந்தைகள் கிட்ட இருக்குது இல்லையா, என்ன தப்பு பண்ணாலும் என் குழந்தை தானே அப்படின்னு திருந்துறதுக்காக சின்ன சின்ன தண்டனைகள் கொடுத்தாலும் திருந்துறதுக்காக தான். அம்மாக்கு குழந்தை அப்படின்ற பாசம் போகவே போகாது, என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் இந்த இது போகாது அப்படின்றதுனால அவன் அப்பேற்பட்ட வாத்சல்யத்தோட இருக்கான் அப்படின்னு. அப்புறம் அனவரத விதித நிக்கில பூத ஜாதையா அப்படின்னு. அப்புறம் அவனுடைய பகவானுடைய ஞான சக்தி சர்வஜம் அப்படிங்கிற கல்யாண குணங்கள் எல்லாம் சொல்றது. வெறும் கருணை இருக்கு, அவனுக்கு என் மேல பரம கருணை இருக்கு, ஆனா என்னை காப்பாத்த சக்தி இல்லை அப்படின்னா, கீழே ஒருத்தன் விழுந்துட்டு இருக்கான் அப்படின்னா அவனுக்கு தூக்க சக்தி இல்லை, அவனாலேயே குனிய முடியாது அப்படின்னா கஷ்டம் இல்லையா. அதனால இப்பேற்பட்ட குணங்களும் முக்கியம். கருணை அடிப்படை, கருணை இல்லாம மற்ற குணங்கள் இருந்தாலும் வியர்த்தம், மற்ற குணங்கள் இருந்து கருணை இல்லைன்னாலும் வியர்த்தம். ரெண்டுமே எல்லாமே முக்கியமாக இருக்கு. அதனால அனவரத விதித நிகில பூத ஜாத ஆத்மா அப்படின்னு சொல்லும்பொழுது ஞானம் சக்தி சர்வஜன் அவன் எல்லாம் தெரிஞ்சவன் அப்படிங்கும்பொழுது என்னன்னா, இத்தனை கோட்டி எவ்வளவோ கோட்டி 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 எத்தனையோ ஜீவராசிகள், அதுல எத்தனையோ பேர் இருக்கான்னா அத்தனை பேருக்கும் சுவாபாவிகமா இப்ப என்னென்ன பண்ணிட்டு இருக்கா, யார் யாருடைய புண்ணிய பாபம் அப்படின்னு தனியா ஒரு கம்ப்யூட்டரை வச்சு அவன் நோட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அத்தனையும் அவனுக்கு அப்பப்பொழுது என்னென்னவோ யதாவஸ்தித எப்படியோ கிரமமா அத்தனையும் தெரியும். அப்பேற்பட்ட சர்வஜனாக இருக்கிறவனுக்கு ஞானம் சக்தி இதெல்லாம் இருக்கிறதுனால தான் அவன் அபார காருண்யனாக இருந்தாலும் அனவரத்த விதித்த நிக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பேற்பட்ட இதுவாக இருந்தாலும் இப்பேற்பட்ட சக்திகள்லாம் இருக்கிறதுனாலதான் அந்த சரணாகதி பண்ணவர்களையும் காப்பாற்ற முடியுது. அதனால அந்த குணத்தையும் நினைச்சு பார்க்கிறேன். சத்தியகாம அப்படின்னு சொல்லும் பொழுது சத்தியமான என்ன இந்த இடத்துல சத்தியகாம அப்படின்னா சங்கல்பம், சத்திய சங்கல்பன சங்கல்ப மாத்திரத்தையும் எனக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன். மேல என்ன சொல்றாரு அப்படின்னா, சத்தியகாம அப்படிங்கும் பொழுது என்னையே ரட்சிச்சதுனால அவனுடைய குணங்கள் இன்னும் திருடமாக இருக்கு அப்படின்னு. அப்படின்னா எத்தனையோ பேர் பிரஹ்லாத கோகுல கஜேந்திர பரீட்சிதர்கள் இவாளெல்லாம் ரட்சிக்கிறது இருக்கட்டும், அவள்லாம் எப்பேற்பட்ட பக்தி பண்ணியிருக்காங்க. ஆனா இத்தனை பாவங்கள் பண்ணி என்னையும் ரட்சிச்சானே, அதுலயே அவனுடைய சத்திய காமத்துவம் தெரியுது அப்படின்னு. அந்த மாதிரிதான் சொல்லும் பொழுதும் ஈசன் வானவர்க்கு அன்பன் என்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு, நித்திய சூரிகளுக்கெல்லாம் தலைவன் திருவேங்கட முடியான்னு சொன்னா அதுவோ அவனுக்கு பெருமை. நீச்சனேன் நிறை ஒன்றுமில்லேன், ஒரு நீச்சனாக இருக்கேன், ஒரு நல்ல குணங்களும் இல்லை, எல்லா கெட்ட குணங்களும் இருக்கு, அப்படி இருந்தும் பகவான் என்னை ரட்சிக்கிறான் அப்படின்றது தானே முக்கியம். அப்படின்றதுனால சத்தியகாமன சத்தியமான கல்யாண குணங்கள் இருக்கிறவன் அப்படின்னும், என்னை ரட்சிச்சதுனாலேயே அவனுக்கு சத்தியமாக அந்த கல்யாண குணங்கள் இருக்குன்னு வெளிப்படையாருது அப்படின்னு எடுத்துக்காட்டு. சத்திய சங்கல்ப அப்படின்னு இந்த சங்கல்ப மாத்திரத்துல சிருஷ்டி ஸ்திதி லயம் அத்தனையும் பண்ணக்கூடியவன். இப்ப இங்க சரணாகதி பண்றதுனால என்னன்னா, சங்கல்ப மாத்திரத்துல நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு அவன் நினைச்சு ஸ்மரிச்சு நான் இவனை ஏத்துக்கிறேன் அப்படின்னா போரும், அது அந்த சங்கல்ப மாத்திரத்திலேயே அவன் நம்மளை மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன். ஆபத் சக அப்படிங்கும் பொழுது ஆபத்துல நம்மளுக்கு சகாவாக இருக்கான் அப்படின்னு அது எத்தனையோ விற்த்தாந்தங்கள்ல பார்க்கலாம். திரௌபதியாகட்டும், திரௌபதி கூப்பிட்டு கோவிந்தான்னு கூப்பிட்டு அந்த சபையில அங்கேயே ரட்சிக்கிறேன். கஜேந்திர ஆழ்வாருக்கு ஆதி மூலமேன்னு சொல்லவுன்னு தானே அந்த சுயமாக வந்து கருட வாகனத்துல சக்கர பிரயோகம் பண்ணி அந்த முதலைய வதம் பண்ணி அந்த கஜேந்திர ஆழ்வாரை ரட்சிக்கிறேன். அப்ப கஜேந்திரன் கேட்கிறேன், என்னை காப்பாத்ததான் நீர் இவ்வளவு தூரம் வந்தேரா, நீ நினைச்சா அங்கேயே வைகுண்டத்திலேயே ஒரு சங்கல்பத்தை பண்ணாலே போருமே, அந்த முதல்ல போயிடுமே, எனக்காக வந்தேரா அப்படிங்கும் பொழுது பகவான் சொல்றேன், எத்தனையோ யுகமாக பகவானுக்கு எத்தனையோ வருஷமாக இந்த புஷ்பம் தாமர புஷ்பம் எடுத்து பகவானுக்கு சமர்ப்பிக்கலாம்னு குளத்துல இறங்கினேராம் அந்த கஜேந்திரன். அந்த புஷ்பத்தை சமர்ப்பிக்க முடியலையே அப்படின்னு அந்த புஷ்பத்தை பெருமாள் கிட்ட ஒரு வாட்டி சமர்ப்பிச்சிடுறேன், அதுக்கப்புறம் இந்த பிராணம் போனா பரவாயில்லன்னு தான் அவர் கூப்பிடுறார் ஆதி மூலமேன்னு. தன் உயிரை காப்பாத்திக்க இல்லை. அதனாலதான் அப்பேற்பட்ட பக்தி இருக்கிறதுனால உன் புஷ்பத்தை நானே நேர கையால வாங்கிக்கலாம் அப்படின்னே வந்தேன் அப்படிங்கிறது.
அதனால அப்பேற்பட்ட ஆபத்சக அந்த எத்தனை ஆபத்திலையும் பகவானுடைய திருநாமத்தை சொன்னா இந்த க்ஷணமே ரட்சிச்சிடுறான் அப்படின்னு எவ்வளவோ சரித்திரங்கள் எடுத்து நம்ம இதுக்கு உதாரணமாக சொல்லலாம். நமக்கே கூட எத்தனையோ கஷ்டத்துல நம்ம பகவானை ஸ்மரிச்சிருப்போம். அவளுக்கு எத்தனையோ அனுபவங்கள் இருக்கு. அதெல்லாம் ஸ்மரிச்சுட்டே இது சொல்லலாம். ஆபத்சக, காக்குத்ச, இத்தனை மேல சொன்ன அப்பேற்பட்ட கருணைகள் எல்லாம் ஒரே அவதாரத்துல பார்க்கணும் அப்படின்னா காக்குத்ச ராமாவதாரத்துல பார்க்கலாம். காக்குஸ்த வம்சத்துல அவதாரம் பண்ணவனாச்சு. காக்குஸ்தன் அந்த காக்காசுரனை காப்பாத்தினவன் அப்படின்னு அதுக்கு பலவிதமான அந்த பேருக்கு வந்து காரணம் இருக்கு. அந்த ராமாவதாரத்துல ஒரு காக்கையாகட்டும், காக்கம் பஞ்ச விபீஷன் ராட்சசன்னு பார்க்கல விபீஷணனாகட்டும், குரங்குகள்னு பார்க்கல சுக்ரீவனையாகட்டும், அணிலுக்கு அனுகிரகம் பண்றேன், சபரியுடைய பக்திக்கு அனுகிரகம் பண்றேன், ஜட்டாயு பக்ஷிக்கு தானே அந்திம கிரியை அப்பாவுக்கு எப்படி பண்றேரோ அப்பாவுக்கு தான் பண்ண முடியல, இப்பேற்பட்ட ஜட்டாயுக்காக நான் பண்றேன் அப்படின்னு பண்றேரு. அப்படி எல்லா விதமான பசு பக்ஷி அதுல இருந்து ஆரம்பிச்சு கடைசி காலத்துல வைகுண்டத்துக்கு அவதார சமாப்தியில யார் யார் வரலாம், புல்லு பூச்சி கூட நீங்க எல்லாம் வரீங்களா, மரம் செடி கொடி. பிரம்மதேவன் கேட்கிற இது நியாயமா, எல்லாருக்கும் மோட்சம்னு கொடுத்தேரு, அவ என்ன சரணாகதி கேட்கிறாளா, உண்மை வந்து சரணாகதி பண்ணியிருந்தா நீ மோட்சம் கொடுக்கலாம், பக்தி யோகம் பண்ணாலும் சரணாகதி பண்ணாலும் மோட்சம் அப்படின்னு தானே சாஸ்திரத்துல இருக்கு. இப்ப நீரா இப்ப எல்லாரையும் கூட்டும் போறேரே, இவாள்லாம் உனக்கு சரணாகதி பண்ணாளா அப்படின்னு கேட்கிறேன். பெருமாள் சொல்றேன், அவ சரணாகதி பண்ணலனாலும் என்னோட இருந்தவா, அயோத்தியிலே இருந்தவா, எனக்காகவே அவ இருந்தா. நான் காட்டுக்கு போறேன்னு ஒண்ணு எல்லாம் ஓடி வந்துட்டாளே, அதுவே தெரியுது இல்லையா. சரணாகதி பண்ணவன் எப்படி இருக்கணும், அந்த நித்திய கைங்கரியம் பண்ணுவானோ அந்த மாதிரி நான் காட்டுக்கு போறேன்னு ஒண்ணு பின்னாடியே வந்துட்டான், தன்னுடைய குடும்பம் எல்லாம் பார்க்கல அப்படின்னா சரி மனுஷா வந்தா சரி நீர் கொடுக்கிறேன், அப்புறம் அவளை விட்டு நீ போயிட்டே சரின்னு அவளுக்கு கொடுக்கிறேன் சரி. மிருகங்கள்லாம் என்ன பண்ணிச்சுங்க, மிருகங்கள் கூட பசு பட்சி எல்லாம் கூட ராமர் இல்லாத நாள்ல அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் கண்ண ஜலம் விட்டுதுன்னு நிறைய சரித்திரம் வரும். அந்த சாரதி வந்து பெருமாளை இவர் அந்த குதிரையில வந்து கொண்டு விட்டுட்டு காட்டுல திருப்பி நீர் போரும் அப்படின்னு அனுப்பிச்சுட்டே வர. ஆனா அந்த குதிரை திரும்ப மாட்டேன்றதான் ஒண்ணு அழகுதான். அப்படிலாம் நிறைய இதுல ராமாயணத்திலேயே வருது. சரி, அப்ப மரம் செடி கொடிக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் கூட அப்படியே புஷ்பமே வருஷிக்கலையாம், புது புஷ்பமே வரலையாம் ராமர் வர வரைக்கும். ஏன்னா அவ்வளவு கஷ்டமா, அதுக்கெல்லாம் இப்படி இருந்துக்கோ ராமர் போயிட்டாரு அப்படின்னு. நம்ம காத்துல ஒரு மரமாக இருந்திருக்கலாமே, அப்ப பெருமாள் அங்க சேவிச்சிருக்கலாமே, இங்க இருக்கோமே அப்படின்னு அதுக்கெல்லாம் கஷ்டம். அதனால எல்லாருக்குமே என்னோட யாரெல்லாம் வரீங்களோ அத்தனை பேருக்கும் உடனே மோட்சம் கொடுத்தேர்னு இல்லை, அவர் வைகுண்டத்து பக்கத்துல ஒரு அற்புதமான ஒரு லோகத்துல கொடுத்து அங்கிருந்து அவ சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போனான் அப்படின்றது சரித்திரம். அப்படி அப்பேற்பட்ட அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ண அந்த ஒரு அவதாரம் போரும் இந்த அத்தனை கல்யாண குணங்களும் அதுல தெரிஞ்சிடும் அப்படின்னு. ஸ்ரீமன் நாராயணா அப்படின்னு தனித்தனியா சொல்றேன். ஸ்ரீமன் அப்படிங்கும்போது தாயார் பிராட்டியோட சேர்ந்த நாராயணன் அப்படின்னு. நாராயணன் அப்படின்னா முதல்ல சரணாகதி கஜ்யத்துல சொன்ன அத்தனை அர்த்தமும் எடுத்துக்கணும். சேத்தனா சேத்தனம் எல்லாருக்கும் சகல நாரங்களுக்கும் ஒரு அயனாக இருக்கான் அப்படின்னா ஒரு ஆதாரமாக இருப்பவன் அப்படின்னு நாராயண சப்தத்துக்கு விசேஷமா சரணாகதி கத்தியத்துல அர்த்தம் பார்த்தோமோ அத்தனையும் இங்க எடுத்துக்கணும். புருஷோத்தமா அப்படின்னு வேதத்திலே சொன்னப்பட்டவன், புருஷன் பரமபுருஷன், எந்த தோஷமும் இல்லாதவன் அப்படின்னு எல்லா பலங்களையும் நமக்கு கொடுக்கிறவன் அப்படின்றதுனால புருஷோத்தமா. ஸ்ரீரங்கநாதா, ரங்கநாதனுக்கு தானே இப்ப ஏற்பட்ட ஸ்ரீரங்க கத்தியம், அப்ப ஏற்பட்ட ரங்கநாதா. இன்னொன்னு என்னன்னா, பகவான் பரமபதநாதனோ இல்ல ராமனாக நேர்ல வந்தாலோ தான் மோட்சத்தை கொடுக்கணும் இல்ல, அர்ச்சாரூபத்துல இருக்கிற பெருமாளே நமக்கு மோட்சம் கொடுப்பேர் அப்படின்னு சௌனகாதி ரிஷிகளே இதை அறுதிட்டு சொல்றார்கள். அதை வைத்துதான் ஸ்ரீ பாஷ்யக்காரர் ஸ்ரீ ரங்கநாதா அப்படின்னா ராமன் பெருமாள் நேர நமக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி தபசு பண்ணி அவர் வந்து அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து மோட்சத்தை கேட்கணுமா அப்படின்னா அவசியமே இல்லை. அப்போ அர்ச்சாரூபமாக இருக்கிற பெருமாளே நமக்கு மோட்சத்தை கொடுப்பவர். அதனாலதான் ஆச்சாரியர்களும் இப்ப நமக்கு சரணாகதி பண்ணி வைக்கும் பொழுது அவாவா திருவாராதனம் பண்ற அந்தந்த பெருமாளோ இல்ல கோவில்கள்லயே அந்த காலத்துல எல்லாம் நடக்கும். தேப்பெருமாள் சன்னதியிலேயே நமக்கு அந்த காலத்துல ஆச்சாரியர்கள் எல்லாம் சரணாகதி பண்ணி வச்சிருக்கா. அதுக்கப்புறம் திருவேந்திபுரத்துல நடக்கும், அப்படிலாம் அந்த காலத்துல நடந்திருக்கு. இப்பெல்லாம் நிறைய கூட்டங்கள் வருது. மட்டங்கள்ல பார்த்தா அந்தந்த பெருமாள் இப்ப லட்சுமி நரசிம்மன் முன்னாடியே அப்படிதான் நடக்குது இல்லையா. அப்பேற்பட்ட
இங்க ஸ்ரீரங்கநாதா அப்படின்னா அத்தனை திவ்ய தேச அர்ச்சாவதார பெருமாள்கள் எல்லாரையுமே வச்சுக்கணும் அப்படின்னு தான் ஸ்ரீ சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானம். அப்புறம் மமநாதா என்னுடைய நாதன் அப்படின்னும் நம்பெருமாள் அப்படின்னும் அர்த்தமாறுது. அர்ச்சாரூபமாக இருக்கவன் அவன் வருதே இதுக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணதுனால தானே. அதனால ஸ்ரீ ரங்கநாதா மமநாதா அப்படின்னு நமோஸ்துதே அப்படின்னு எடுத்து சொல்லும் பொழுது அப்பேற்பட்ட அந்த குணங்கள் எல்லாம் சொல்லி நமஸ்காரம் அப்படின்னும் உபாய திசையிலையும் உபய திசையிலையும் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு எடுத்து காட்டுற. அப்போ நமோஸ்துதே அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க கடைசியா சுவாமி தேசிகன் என்ன எடுத்து காட்டுன்னா அஸ்துதே அப்படின்னு நம்ம ஒண்ணு வச்சுக்கணும். ஏன்னா ஸ்ரீரங்க கத்தியத்துல பாஷ்யக்கார பிரார்த்தனைக்கு அப்புறம் பெருமாள் திருப்பி சொல்ற மாதிரி இருக்குனாலே நமோஸ்துதே அஸ்துதே அப்படின்றது நம்ம ஒண்ணு எக்ஸ்ட்ராவா வச்சுக்கணும். அப்படின்னா என்னன்னா இத்தனை கத்தியத்தை சொல்லி பூர்த்தி பண்ணச்ச பெருமாள் அஸ்துதே அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்றேர் அப்படின்னு அந்த பெருமாள் சொன்ன மாதிரியாக வச்சுக்கணும் அப்படின்னு நமோஸ்துதே அஸ்துதே அப்படியே ஆகட்டும்னு பெருமாள் சொல்றது அதையும் சேர்த்து சொல்லணும் அப்படின்றது இங்க சுவாமி தேசிகருடைய வியாக்கியானம். அப்படி இந்த ஸ்ரீரங்க கத்தியத்துல சுவாமி ஸ்ரீ பாஷ்யக்காரர் அனுகிரகம் பண்ணது முதல்ல உபேயம், அதுக்கப்புறம் அந்த வைகுண்டத்துல எப்படி எப்பேற்பட்ட கைங்கரியம் பண்ணணும் அதெல்லாம் சொல்லி, அப்போ அதுல ஆசை இருக்கிறது உபாயத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னு சரணாகதி சொல்லி தன்னுடைய நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம் எப்பேற்பட்டது, சகல பாபங்கள் பண்ணது, நம்ம பக்தியோகங்கள்லாம் பண்ண முடியாத இருக்கிறது, அப்படி இருந்து கூட நான் உமக்கு சரணாகதி பண்றேன், உம்முடைய சரணாரவிந்தத்தில் எப்போதும் கைங்கரியத்தை கேட்கிறேன்னு பிரார்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் 3 ஸ்லோகத்தை எடுத்து சொல்லி அப்பேற்பட்ட தத்துவ ஞானங்கள்லாம் இருக்கணும், நீயே எனக்கு அந்த கிருப்பையை பண்ணணும் அப்படின்னு பிரீத்தியாக கைங்கரியம் பண்றதுக்கு நீரே எனக்கு பண்ணணும் அப்படின்னு 3 ஸ்லோகமாக புண்டரீகாட்சா நீரே எனக்கு தத்துவ ஞானத்தை எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் நான் என்னுடைய இது ஸ்லோக ரீதியாக இருந்தாலும் என் மனசு பூர்வமாகவும் அத்தனை திருவுள்ளத்திலையும் அப்பேற்பட்ட நான் கேட்ட அந்த பக்திகள் அந்த கைங்கரியங்கள் மனசாலையும் இருக்கணும் அப்படின்றதையும் இங்க பிரார்த்திச்சு, அப்புறம் பெருமாளுடைய திருநாமங்களை சொல்லி அந்த கல்யாண குணங்களை சொல்லி அப்பேற்பட்டவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி இங்க பூர்த்தி பண்றேன். அப்பேற்பட்ட ஆச்சரியமான ஸ்ரீரங்க கத்தியத்தை பின்ன வாரம் நம்ம பார்த்தோம். மேற்கொண்டு அடுத்த வாரத்திலிருந்து நமக்கு வைகுண்ட கத்தியத்தை அடுத்த வாரத்துல இருந்து பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.